ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நீங்க கேட்டதை சாயப்பா கொடுக்காம போவதும் இல்லை. நீங்களும் கேட்காம இருக்க போவதும் இல்லை. நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய தொடர்ந்து ஆரம்பிக்கணும். சாயப்பா கிட்ட நீங்க என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அத்தனையும் நீங்கள் 100% பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில இந்த கர்மா விதி இதை பத்தி எல்லாம் நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நினைக்கிற அளவுக்கு நாம மோசமானவர்கள் இல்லை. நாம மற்றவங்க கிட்ட எவ்வளோ அன்பா பழகுறோம், எவ்வளோ அக்கறையா இருக்கோம், இதையெல்லாம் கடவுள் பார்த்து மனம் குளிர்ஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது நம்ம சாயப்பா இருக்காரு, அவருக்கு பெரிய சந்தோஷம். நீங்க இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கீங்களே, நல்ல மாற்றத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்களே, ஒரு பெரிய சொந்தத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, வாழுறீங்க. உங்க ஆன்மாவை புனிதமாக்கிக்க நிறைய விஷயங்கள் முயற்சி செய்யறீங்க. இதெல்லாம் அவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. சாயப்பா சந்தோஷம் அடைந்தாரு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். மற்ற மனிதர்கள் மாதிரி நீங்க இல்லை. உங்களோட ஒவ்வொரு செயலும் சாயப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களோ இல்லையோ, அவர் தயாரா இருக்காரு. ஏன்னா உங்க மனசு அப்படிப்பட்டது. குறையில்லாத பெரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க முயற்சி செஞ்சதால சாயப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் அது அமைச்சு தருது. உங்க வாழ்க்கையில பாருங்க, இனி கொஞ்ச நாட்கள்ல இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லையே, இதெல்லாம் அவர் எப்படி கொடுக்கிறாரு அப்படின்ற நிலை உங்க வாழ்க்கையில நிச்சயமா வரப்போகுது. ஏன்னா இங்க நிறைய சாய்ராமுக்கு வந்திருக்கு. ஒரு சாய்ராமுடைய ஆரம்ப காலத்தில் சந்தோஷம், மிடில் மிகப்பெரிய இழப்புகள், அதுக்கப்புறம் சாயப்பாவை அவங்க தேடி வந்து நிறைய விஷயங்களை அவங்க மனசில் நல்லதை விதைச்சாங்க. அப்போ நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்தது. அத்தனை பதில்களையும் சாயப்பா பலவிதமான மனிதர்கள் மூலமா பதில்களை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட வேண்டுதல்கள் வைத்தார்கள். ஆனா எந்த வேண்டுதலும் பலிக்கல. சங்கடங்கள் அதிகமா இருந்தது, துயரமும் அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் அவங்களோட நம்பிக்கை மட்டும் சாயப்பா மேல இருந்து போகவே இல்லை. அவர் செஞ்ச நல்ல விஷயம் அப்படின்றது எவ்வளோ பெரிய சங்கடத்துல
அவரோட வாழ்க்கை இருந்தாலும் சாயப்பா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை பாதை மாறுச்சு. ஏன்னா இவர் நம்பிக்கை வச்சிருக்கிறதோ, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காத்திருக்கிறதோ, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னேறுவதோ, முயற்சி செய்வதோ, அன்பின் அடிப்படையில் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்காத அன்பை கொடுக்கிறதோ, எந்த பிரதிபலனும் இல்லாம பழகிறதோ, இந்த மாதிரியான நற்செயல்களில் ஒரு மனுஷன் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சாயப்பா விட்டுடுவாரா? கிளாஸ் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு மாணவர் மட்டும்தான் அந்த கிளாஸ்க்கு லீடரா இருக்க முடியும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் அந்த பையன் ஒழுக்கத்துல சிறந்தவனா இருக்கணும், படிப்புல கெட்டிக்காரத்தனமா இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறவனுக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டீச்சர் நீயே கிளாஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மன நிறைவை அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட் மூலமா பெறுகிறார்கள். அதே போலதான் சாயப்பா நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்களா இருக்கட்டும், காட்டக்கூடிய அன்பா இருக்கட்டும், உங்களோட பொறுமையா இருக்கட்டும், சகிப்புத்தன்மையா இருக்கட்டும், அத்தனையும் அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனாலதான் அவரு நீங்க கேட்கறத விட அதிகமா கொடுக்குறாரு. இந்த சாய்ராமுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கேட்டும் கொடுக்கல, ஆனா சங்கடம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா அந்த சங்கடத்திலேயே நான் எப்படி நம்பிக்கையோட இருந்தேன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட என்னால நம்பவே முடியல. நானா இப்படி அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில வளர்ச்சி அடைய அடைய என்னை விட்டு பிரிஞ்சவங்க, என்னை கேவலமா நினைச்சவங்க அத்தனை பேரும் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு அது ஒரு நல்ல பதிலை கொடுத்துச்சு. சொந்தங்கள் திரும்பி வந்தாங்க. கண்ணுக்கு தெரியாத மனிதர்களும் பழகாத மனிதர்களும் என்ன பாராட்டுனாங்க. என் வாழ்க்கையில இன்னைக்கு சாயப்பா கிட்ட என்ன கேட்கறது அப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. உண்மையிலே சாயப்பா இஸ் கிரேட் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை முடிச்சாங்க. ஸோ எல்லாருக்குமே அப்படிதான். ஒவ்வொரு மனுஷனோட அனுபவமும் இங்க ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு விதை. அந்த விதைய நாம கவனமா நம்பிக்கையோட விதைச்சா மட்டும் போதும். எவ்வளோ பெரிய ஆலமரம், கிட்டத்தட்ட அந்த தெருவுக்கு அந்த ஆலமரம் அவ்வளோ பெரிய ஒரு நிழலை கொடுக்குது. ஆனா அந்த ஆலமரத்தோட விதை எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆலமரத்துக்கும் அந்த விதைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன ஒரு உருவம் தான் அந்த விதை. ஸோ நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதைய விதைச்சா போதும், அந்த ஆலமரம் மாதிரி நாம பறந்து விரிந்து இந்த உலகத்தையே ஆளலாம். இந்த உலகத்துல ஆள்வதற்கு உண்டான தகுதிகள் யாருக்கு இருக்கும் தெரியுமா? யார் யாரெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில போராடி வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கே அந்த பதவி காத்திருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கடுகளவு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்க தான் போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ அதை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இனி எப்படியோ அதுதான் உங்க வாழ்க்கை.
இன்னைக்கு என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியா அது விளங்க போகுது. உங்களோட முயற்சிகள் அத்தனையும் பலிக்க போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட போகிறது. குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இன்னமும் கிடைக்காம இருக்கோ நிச்சயமா அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்கு சாய்பாவோட அருள் உங்க தேடி வரும். வறுமை இல்லாத வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, நீ ஜொலிக்க போற. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, வாழ்க்கை. இது வெறும் வார்த்தைகளால அலங்கரிக்கப்படல. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ போறோன்றதுக்கு உண்டான வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை கவனத்தை வைங்க. உங்க வாழ்க்கை பாதைய செதுக்குங்க. எந்த அளவுக்கு செதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேண்டப்படாத விஷயங்கள் அது தகர்த்தெறியப்படுகிறது. செதுக்கினது போதும் நினைக்காதீங்க. செதுக்க 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 செதுக்கத்தான் வாழ்க்கை வளமடையும். வலி நமக்கு முக்கியம், தோல்வி நமக்கு முக்கியம், ஏன் அவமானமும் நமக்கு முக்கியம். இதுதான் சகிப்புத்தன்மை. இதை எல்லாம் உள்வாங்கி எல்லாம் கிடைச்ச மாதிரி உங்க மனசுல என்னைக்கு அந்த தன்மை வருதோ அன்னைக்கு நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள். எதிர்காலத்தை பத்தி எல்லாம் பயம் வேண்டாம். நிகழ்காலத்துல நல்லா வாழுங்க. கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, மனிதர்களுக்கு பிடித்த மாதிரி இல்லை, கடவுளுக்கு பிடிச்ச வாழ்க்கை. கடவுளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய மட்டும் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பங்களும் உங்க வாழ்க்கையில துரத்தாது. ஒரு நிம்மதி கடைசி காலம் நமக்கு தேவை. எல்லாமே டார்கெட் பண்ணுங்க. கடைசி காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்ப நீங்க தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அந்த கடைசி காலத்தை அதுல கொஞ்சம் கூட குறைவே இல்லாம உங்களுக்கு சாய்ப்பா அள்ளி 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 தருவாரு. நீங்க கேட்ட நிம்மதி, நீங்க கேட்ட சந்தோஷம். இதை எத்தனை பேர் செய்ய தயாரா இருக்கீங்க? இல்லை எத்தனை பேர் இதை நம்புறீங்க? சாய்பாவுக்கு நன்றிகளை சொல்லுங்க. இந்த நாளை சிறப்பா ஆரம்பிங்க. அழகான அற்புதமான வேலை இந்த வேலை. காலையில் எந்திரிச்ச உடனே யாரும் உங்க மனசை புண்படுத்தல நான் நம்புறேன். எந்திரிச்சிங்க, வார்த்தையை கேட்குறீங்க. இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கை. இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணுது. அது எதை நோக்கி முடிவு பண்ணுதுன்னா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முடிவு பண்ணுது. இந்த வேலையில சாயப்பாவும் சேர்ந்து நானும் நீங்களும் சாயப்பாவும் சேர்ந்து இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஒவ்வொரு சொற்களும் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, நான் என்னென்னலாம் இவங்கிட்ட சொன்னனோ அதை இவன் கரெக்டா சொல்றானா, என் குழந்தைங்க கரெக்டா கேட்குறாங்களா அப்படின்னு ஆழமா நோட்டீஸ் பண்றாரு. கண்களை மூடி கேட்கிறவங்களுக்கு இப்ப அவர் கன்னத்துல கையை வச்சு கேட்டுட்டு இருக்காரு. கண்களை மூடி கேட்கிறவங்களுக்கு. ஒருவேளை கண்களை திறந்து நான் கேட்டுட்டு இருக்கேன்னா கண்களை மூடிக்கொண்டு கொஞ்சம் கேட்டு பாருங்க. கண்டிப்பா அதை நீங்க நிச்சயமா உணர்வீர்கள். இது எல்லாமே உணர மட்டும்தான் முடியும். இது ஒரு ஃபீல். அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. அது ஒரு உணர்வு. எதெல்லாம் உணர்வால பெற முடியுதோ அது அத்தனையும் புனிதம் வாய்ந்தது. அந்த புனிதம் தான் இங்க உங்களுக்கும் சாய்பாவுக்கும் எனக்கும் 3 பேருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குதுன்றத மறக்காதீங்க. நாம் நேற்று நைட்டு ஒரு ஆடியோ கொடுத்தோம்.
இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கன்னு. எக்ஸலண்ட்டான விஷயங்களை சாயப்பா அந்த கண்ணாடி முன்னாடி காட்சி அளிச்சிருக்காங்க. ஒரு சாய்ராம் சொல்லக்கூடிய அந்த பதிவு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நான் செய்யக்கூடிய வேலை அது கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போதுன்னு. ஆனால் சாயப்பாவோட நிழலை நான் ஒரு நொடி நான் பார்த்தேன். எப்படி கிடைச்சது இந்த ஆசீர்வாதம்? யாரால கிடைச்சது இந்த ஆசீர்வாதம்? சாயப்பாவால கிடைச்சது. சாயப்பாவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அன்பே சாய் குடும்பம். இது மாதிரி நிறைய குடும்பத்தை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ நாட் ஒன்லி அன்பே சாய். இங்கே யார் யாரெல்லாம் சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்களோ, உண்மையாக எடுத்து சொல்றாங்களோ, அத்தனை பேருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா பெரிய வெற்றியை தேடித்தரும். பலவிதமான வெற்றிகளுக்கு சொந்தக்காரரா சாயப்பாட குழந்தைங்க நிச்சயமா இருப்பாங்க. உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள், இவங்க இதை செய்ய சொல்றாங்க, அவங்க அதை செய்ய சொல்றாங்க அப்படின்னு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடுச்சு. மனசுல பக்தியும் மனசுல நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் இருந்துச்சுன்னா எல்லாமே சாயப்பா நமக்கு பல மடங்கு தருவாங்க அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை சொல்றாங்க, நான் ஒரு 7th படிச்சுட்டு இருக்கேன். நான் சரியா படிக்க முடியல. என்னால் எனக்கு எப்போ பார்த்தாலும் கேமில் தான் இருந்தது. ஆனால் அம்மா சொன்னாங்க, இதை கேட்டு பாரு பாப்பா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ கேட்க வேண்டாம் அப்படின்னாங்க. நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணுமோ அதை முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அதன்படி இப்போ நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கேன்னு. ஸோ எல்லா வயசில் இருக்கிறவங்களையும் சாயப்பா கையில் எடுத்துட்டாருன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அப்போ அது 7வது படிக்கிற அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை சாயப்பா கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 30 தாண்டி 40 தாண்டி 50 தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறுவதற்கு சாயப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நாளை சிறப்பாக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பானது தான். ஒரு நாளையும் சிறப்பாக்கணும். நேற்றை விட எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் இட்ஸ் பெட்டர் சொல்லணும். நேற்றை விட எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதை தான் உங்களோட பதிலாக இருக்கணும். கேள்விகளை நீங்களே கேளுங்க, அதற்குரிய பதில்களை நீங்களே பெறுங்கள். ஏன்னா நீங்களே கேள்வி கேட்கும்போது உங்கள் பதில் நிச்சயமாக தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பதில் சொல்வது சாயப்பா உங்கள் மனசில் இருந்து. நேற்றை விட எனக்கு சரியில்லைன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். இங்கே ஃபீலுக்கு இடமே கிடையாது. ஏன்னா கவலைப்படுறது எந்த விதத்துலேயும் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லவே இல்லை. அதனால் அந்த கவலைகளை நாம பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலை யார் படணும்னா, இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கே ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இந்த கவலைகளை படணும். நாம் கவலைகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், நேற்றை விட எனக்கு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் கேட்டால் அந்த இடத்துல ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அந்த பதிலை வச்சு நாம் சிறப்பாக்கிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்யும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிக்கு உண்டான அடையாளத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் எங்கே இருக்குதுன்னா நம்ம செயல்கள் மூலமாக தான் அது கிடைக்கும். அதை நாம் சரி பண்ணுவதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம இறங்கிட்டோன்னா
வெற்றி நிச்சயம். இது சாயின் சத்தியம். இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை செஞ்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் உங்கள் பிரார்த்தனை வெற்றிகரமாக முடியணும். யாரெல்லாம் பர்த்டே அண்டு வெட்டிங் டே இன்னும் முக்கியமான விசேஷங்கள் நடக்குதோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாவோட அன்பும் அருளும் இரக்கமும் கருணையும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா. சாயிரா.